எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆபிரகாம் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, இஸ்ரவேலின் கடவுளே ஆண்டவரே. எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. யோசேப்பின் கடவுளே, மோசேயின் கடவுளே, யோசுவாவின் கடவுளே ஆண்டவரே. யோசேப்பின் கடவுளே, மோசேயின் கடவுளே, யோசுவாவின் கடவுளே ஆண்டவரே. எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே கடவுளிலும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் இனிய வாழ்த்துக்கள் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் இது நம்முடைய விழா, நம்முடைய பங்கல். சூசேஸ்வர் ஆலயத்தில் அல்லது சூசேஸ்வருடைய பங்கல் 10 அன்பியங்கள் இருக்கின்றது. அந்த 10 அன்பியங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதோடு உழைத்து இந்த விழாவை சிறப்பிக்கின்றீர்கள். ஆன்மீக சகோதரர்களே, முன்னுரையில் வந்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அன்பியம் ஒரு ஜப கூடம் அல்ல. இறை வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம், இறை வார்த்தையை நாம் வாழுகின்றோம். ஆகவே உயிருள்ள திருச்சபையாக நாம் செயல்படுகின்றோம். இதுதான் முக்கியமான ஒரு அம்சத்தை நாம் பின்பற்றுகின்றோம். இறை வார்த்தையை வாசிக்க தெரியாதவர்கள் அன்பின் கூடத்தில் வந்து அவர்கள் இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே இவ்வளவு தெளிவாக நாம் செயல்படும் பொழுது இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரும் உண்மையாக உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். அதே போல அன்பிய வழிகாட்டிகள், அவர் நிர்வாகிகள் அனைத்தையும் நான்
முதலாவது இறைவனும் ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உமது நற்செய்தி புளிப்புமாவோல் ஆற்றலுடன் உலகில் செயல்பட செய்தீரே.